திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் வசித்து வரும் மலைவாழ் மக்கள் சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள ஜவ்வாது மலை பகுதியில் 254 மலை கிராமங்கள் உள்ளன. 11 மலை கிராம ஊராட்சிகள் தற்போது உள்ளன. இந்த மலை கிராமங்களில் 45,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தற்போது வசித்து வருகின்றனர். இந்த மலைவாழ் மக்கள் வசிக்கும் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் சாலை வசதிகள் இல்லாமல் பல்வேறு ஆண்டுகளாக கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிக்கும் முதியவர்கள், வயது முதிர்ந்த தம்பதியினர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவரும் தங்களுடைய அடிப்படை மருத்துவ வசதி பெற முடியாமல், சாலை வசதி இல்லாததால் மருத்துவ வசதி பெற முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் பல மலை கிராமங்களில் கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய பிரசவ வலி காலங்களில் பிரசவத்திற்காக பிரசவ வலி ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்ல முடியாமல் மலை கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மலை கிராமத்தில் பிரசவ வலியால் துடிக்கும் கர்ப்பிணி பெண்களை மலைவாழ் மக்கள் டோலி கட்டி பல கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதியில் சுமந்து சென்று இன்னமும் பிரசவம் பார்த்து வருகின்றனர். இதனால் மலை வழியில் தூக்கி வரும் நேரத்தில் பல உயிர் இழப்புகளும் நிகழ்ந்து வருகிறது. மேலும் மலை கிராமங்களில் வசிக்கும் இப்பகுதி மக்கள் பாம்புகள், விஷ வண்டுக்கள் போன்ற விஷ ஜந்துக்கள் மூலம் தாக்கப்பட்டு அவர்கள் மலை கிராம மருத்துவம் பார்ப்பதற்குள் டோலி கட்டி சுமந்து வந்து மருத்துவம் பார்ப்பதற்குள் பல உயிர் இழப்புகளும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இதனால் மலைவாழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்கள் மலை கிராமங்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள பால்வாரி கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளி அண்ணாமலை என்பவர் போலூர் ஜவ்வாது மலை ஜமுனா மருத்துவர் நெடுஞ்சாலையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஜமுனா மருத்துவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக போலூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த அண்ணாமலையின் உடலை அந்த மலைவாழ் மக்கள் அனைவரும் தங்களுடைய பகுதிக்கு கொண்டு செல்ல முடியாமல் நேற்று முன்தினம் மாலையில் தங்களுடைய இறந்த அண்ணாமலையின் உடலை டோலி கட்டி சுமந்து சென்று 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அடர்ந்த வனப்பகுதியில் இரவு முழுவதும் சுமந்து சென்று மலை கிராமத்தை சென்றடைந்து பின்னர் அடக்கம் செய்த அவலமும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. எனவே மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாலை வசதி அமைத்து தர தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள அமைந்துள்ள 254 மலை கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.